Hello friends, welcome to NPEG, no pain easy gain. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டாப் 5 கிரெயின்ஸ் ஃபார் ஹெல்தி டயட் அண்ட் இட்ஸ் யூசஸ். இப்போ பார்த்தோம்னா டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம கிரெயின்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தானிய வகைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா ஒரு சென்சஸில் சொல்கிறாங்க இந்த ஏஜில் 35 அண்ட் 50 இந்த பிட்வீன் ஏஜில் இருக்கவங்க பார்த்தோம்னா என்ன தான் காய்கறி சாப்பிட்டாலுமே நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாதிரி கிரெயின்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்ல வராங்க. ஏன்னா ப்ராப்பர் ஹெல்தி டயட்டு கண்டிப்பாக கிரெயின்ஸ் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால அதில் என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்கள். விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், ஃபைபர், நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்ல வராங்க. அண்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் என்னென்னா இருதய நோய் வரத்துக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேன்சராக இருக்கட்டும், டயபெட்டிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹெல்த்தை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட டயட் கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கும் ஒரு டாப் 5 கிரெயின்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். அதோட யூசஸ் பற்றியும் சொல்ல போகிறேன். அண்ட் பார்த்தோம்னா இந்த டாப் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஹோல் ரை பார்த்தோம்னா இது ஹெல்த்தியஸ்ட் கிரெயின்ஸில் இதுவும் ஒன்று. அண்ட் அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் சென்சஸ் படி ரை பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா அதிக மேங்கனீஸ் இருக்குது. மேங்கனீஸ்னால் இது வந்து மெமரி பூஸ்ட் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அண்ட் மோர் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இது டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹார்ட் டிஸாக இருக்கட்டும், இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு ஒரு சென்சஸில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பக்வீட், இது கிரெயின்ஸில் ஒன்று. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக இது ஃப்ரூட் சீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ ப்ரெட்டாகவும் இருக்குது, பேன் கேக் மிக்சஸாகவும் இருக்குது, நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அண்ட் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இப்போ பக்வீட்டில் பார்த்தோம்னா ருட்டின்ன்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா உங்கள் ஹை பிளட் ப்ரெஷர், பிபி ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அண்ட் டயபெட்டிஸ்க்கு ஒரு குட் ஆப்ஷனாகவும் இது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேர்ட் பார்த்தோம்னா ஓட்ஸ். இப்போ ஓட்ஸ்ன்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான். மற்ற நான் சொன்ன கிரெயின்ஸை விட இது எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒன்று. ஸோ இது டெய்லி டயட்டில் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கூடிய ஒரு பொருள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஹை ஃபைபர் இருக்குது, நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல வகையான மினரல்ஸ் இருக்குது, தாது பொருட்கள் அதிகமாகவே இருக்குது. என்னென்னா மேங்கனீஸ், பாஸ்பரஸ், விட்டமின் இ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதய நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கூடிய ஒரு பொருள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குயினோ. இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா மோஸ்ட் ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 அமினோ ஆசிட்ஸில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த பாடி பில்டர்ஸ் ஃபிட்னஸ் பார்த்தோம்னா இது அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா மசில் பில்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோம்னா ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. மற்ற கிரெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓட்ஸை கம்பேர் பண்ணும்போது கூட இதில் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் இது ப்ரிவென்ட் பண்ணுது. இப்போ ஹை பிபி இருக்கவங்க இது சாப்பிட்லாம். இதை டெய்லி லைஃப்பில் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ப்ராப்பர் டயட் உங்களுக்கு இருக்கும், நல்ல லைஃபு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, குளுக்கோஸ் லெவலை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது. இதில் வந்து அயன் ரிச் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆர்பிசி வந்து ஹெல்த்தியாக வச்சுக்குது. இப்போ பார்த்தோம்னா இப்போ ஏன் இது பர்டிகுலராக பார்த்தோம்னா ஃபிட்னஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா இது எடுத்துக்கிறதுனால இப்போது மசிலில் பார்த்தோம்னா ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மசில் டெவலப் ஆகும். ஸோ வந்து இதில் அயன் ரிச் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபிட்னஸ் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பார்லின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஓல்டஸ்ட் கிரெயின்ஸ் தான், ஸ்டார்டிங்லேருந்து இது தான் அதிகமாக சாப்பிட்டு வராங்க. இப்போ வரைக்குமே நான் சாப்பிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோம்னா பீட்டா குளுக்கன் இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து சுகர் பார்த்தோம்னா சுகர் செல்வால் அதிகமாக இருக்கிறதுனால ஃபைபர் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த பார்லி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெக்னேன் அண்டு பாலி நியூட்ரியன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணும்னா ப்ராஸ்டேட் அண்ட் காலன் கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் இதில் பார்த்தோம்னா ஃபேட் ரொம்ப கம்மி அண்ட் கலோரிஸ் பார்த்தோம்னா ரொம்ப அதிகம். அண்ட் ஃபைபர் பார்த்தோம்னா ஹை ஃபைபர் இதில் இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் டயட்ரி சாய்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வந்து டே டு டே லைஃப்பில் நான் சொன்ன அந்த 5 டாப் 5 கிரெயின்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஸ்டே ஃபிட் அண்ட் ஹாப்பி லைஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். தேங்க்யூ.